தனு ரொம்ப நல்லா கேட்டு வாங்கிட்டோம். இன்னைக்கு ஜாலியா இருக்க போகுது தனுக்கு. என்ன எங்கேயுமே யாரையும் காணோம். சரி நம்ம வீட்டுக்கு நாம போவோம். அப்பா அடி வெளியில என்னமா மழை பெய்யுது. கொடை கூட நான் இன்னைக்கு எடுத்துட்டு போல. ரொம்ப நாளா இதை கேட்டுட்டு இருந்தா. சரி இது இங்க வச்சுட்டு ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிடுவோம். அப்பாடி வந்தோன்னா சர்ப்ரைஸ் ஆக போறா. இதுக்குள்ள வேற ஷார்ப்னர்லாம் விலை இருக்கான். சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? 24 கலர் இருக்கு. 1 ஷார்ப்னர் உள்ள கொடுத்துருக்காங்க போல. சூப்பரா இருந்துச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாமா வேணாமா? வேணாம் அவ வரட்டும், வந்தோடனே ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, சமைக்கணும். குழம்பு காலையில இருந்து வைக்கவே இல்லை. வெளியில மழை நல்லா பெய்யுது. ஸ்கூல் லீவ் விடுறதா சொல்றாங்க. லீவே விட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு புயல் வந்துச்சே, அது சனி ஞாயிறத்தாவது திங்கள் செவ்வாய் வந்தா குழந்தைங்களா ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். சரி தண்ணி இல்ல சுத்தமா. போய் தண்ணி இருந்தா பாத்துட்டு வந்து குடத்துல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவோம். எங்க கொஞ்சமா தான் இருக்க போல தண்ணி. சரி என்னன்னு தெரியல, தண்ணி வண்டியும் வரல. மாலாக்கா வீட்டுல போய் தண்ணிய கேட்டு வாங்கி வருவோம். மாலாக்கா இருக்கா இல்லையானே தெரியலையே. நான் மாட்டுன்னு வந்துட்டேன். அக்கா அக்கா கொஞ்சம் கதவு தருங்க அக்கா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களா. சுத்தமா தண்ணி இல்ல வீட்டுல. போர் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு போல. கொஞ்சம் எழுந்து வாங்கக்கா. அக்கா இந்த அக்கா காலையில நல்லா குப்புற கவுந்து வச்சு தூங்கும். யார் அது வீட்டு வாசல்ல இப்பயே வந்து கத்திட்டு இருக்குது? இவ வேற எங்க போனானே தெரியல. சரி எழுந்து போய் பாப்போம். என்னதான் பண்றானே தெரியல இந்த பொண்ணு. சும்மா கத்து விட்டு பாத்துன்னு இருக்கா. அக்கா மாலாக்கா ரொம்ப நேரமா கூட்டுனுக்குறேன், வெளியிலே வர மாட்டேற பத்தியா? கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. மா யாருமா? ஏன் நீயா பாப்பா? அவ இல்லையா? அவ எங்க கடத்தெரு பக்கம் போயிருக்கா. நான் தான் தூங்கிட்டு இருந்தேன் தலைவலின்னு தைலம் தைச்சுட்டு. இப்படி வந்து எழுப்பி விட்டியா பாப்பா? என்ன வேணும் சொல்லு. அச்சச்சோ நீங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது பாட்டி. சுத்தமா தண்ணி காலி ஆயிடுச்சு. மோட்டர்ல வேற கொஞ்சம் தண்ணி கூட இல்ல. நீங்க கொஞ்சம் தண்ணி புடிச்சு தரீங்களா? ஒரு குடம் ஃபுல்லா தண்ணியா? ஐயோ என்னால தூக்க முடியாதேம்மா. எனக்கே அவதான் தூக்கிட்டு வந்து தருவா. என்னால தூக்க முடியாதுமா. ஆயாக்கு வயசாயிடுச்சு. நீ வேணா உள்ள வந்து புடிச்சுக்கிறியா? இல்லைன்னா குடத்தை வச்சுட்டு போ. அவ வந்தாலே புடிச்சு எடுத்துட்டு வர சொல்றேன். ஓ அப்படின்றீங்களா? சரிங்க பாட்டி, நான் குடத்தை வச்சுட்டே போறேன். ஏன்னா அக்கா எங்க பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்தோடனே புடிச்சிட்டு எடுத்துட்டு வரட்டும். வீட்டுல கொஞ்சம் சமைக்கிற வேலை இருக்கு, நான் போய் பாத்துட்டு இருக்கேன் பாட்டி. குடம் வாசல்லே தான் வச்சுட்டு போறேன் பாட்டி. இங்கதான் இருக்கு. நீங்க அக்கா வந்தோடனே கொஞ்சம் புடிச்சிட்டு வந்து தர சொல்லுங்க. நான் உள்ள போறேன். நானே கொஞ்ச நேரம் இப்பதான் படுத்தேன், அதுக்குள்ள இவ என்ன இப்படி பண்ணிட்டா. சரி சரி குடம் இங்கே இருக்கட்டும். நம்ம உள்ள போய் திருப்பியும் பார்த்து தூங்குவோம். தலை என்னமா வலிக்குது இந்த மழை டைம்ல. சரி ஓகே, நம்ம வேலையை நாம பாப்போம். அப்பாடி ஒரு வேலை முடிஞ்சிச்சு. மாலாக்கா எடுத்துட்டு வந்துருவாங்க. என்ன குழம்பு வைக்கலாம்? காய்கறி எதுவுமே இல்ல வீட்டுல. கடைக்கு போனே. சே காய்கறி வேற வாங்க மறந்துட்டேன். மதியானத்துக்கு நாம மட்டும்தான் இருக்கும். இருக்கிற பழுதியை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். நைட்டு சாப்பாடு வேற வேஸ்டா போகுது. சரி இந்த கலர் அழகா இருக்கு, எடுத்துக்கிறேன். சாதம் அடிச்சிட்டு இருக்கோம். புக் எங்க இருக்கு? அந்த இடத்துல இருக்கு டிராயிங் புக். அந்த புக்ல நாம தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். எந்த பேஜ் எடுத்து அடிக்கலாம்? எல்லாம் பிளைனா இருக்கு. நாம தான் வரையணும் போலி. இந்த பசங்க எதுவும் வரைஞ்சே வைக்கல. சரி எதையாவது ஒண்ணு கிறுக்குவோம், கிறுக்கி வரைவோம். என்ன போன் அடிக்குது? இது பேசலாம். ஹலோ. அக்கா நான் இப்பதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கக்கா. நீங்க இல்லையாமே, ஷாப்பிங் எங்க போயிருக்கீங்களாமே? சரிங்க அக்கா, குடம் வச்சுட்டு வந்திருக்கேன். சரி அதனால நீங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சிருங்கக்கா ப்ளீஸ். நான் போன் பண்ண நீங்க எடுக்கல, இப்ப நீங்க தாங்க போன் பண்றீங்க. சரிங்கக்கா நான் வச்சிடுறேன். அப்பாடி இந்த அக்கா எங்கேயாவது போயிடும். நல்ல வேலை போன் கிடைச்சது, நல்லதா போச்சு. இந்த புக்கு இங்கே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கலர் எடுத்து செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு எந்த மாதிரி டிராயிங் பண்ணி வரையலான்னு பார்க்கலாம். 24 கலர்னா நான் பார்த்ததே இல்லை, எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? சூப்பரா இருக்கே கலர்ஸ் எல்லாமே. எத்தனை கலர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 கலர் இருக்கு போல. என்ன ஒரு பென்சிலை காணும்? இங்க பாரு ஒரு பென்சிலை காணும். இந்த ஆளு நீ ஏமாத்திட்டு இருக்கிறானே. 2 4 6 8 10 12 சிச்சு உள்ள கூட இல்ல. அந்த கடைக்கு போய் வச்சுக்கிறேன். ஒரு பென்சிலை காணும். எங்கதான் தூக்கி போட்டாலே தெரியல. அந்த ஆளுக்கு இருக்கு இன்னைக்கு. குழந்தைக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தா கலர் பென்சில் ஒண்ணு காணும். 24 கலர் 23 கலர் தான் இருக்கு. இன்னைக்கு போய் வச்சுக்கிறேன் அந்த ஆளை. சே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவே முடியல. திருப்பி அந்த ஆளுகிட்ட சண்டை போட வேண்டியதா இருக்கே. சரி சாயங்காலமா போய் கேட்டுக்கலாம். பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரும்போது. இப்ப என்ன பண்ணுவோம்? வீட்டுல சமைக்கிற வேலை இருக்கு, அதை போய் பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.